ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் HTML CSS யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ரவுண்டட் ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி வைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய VS கோடை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதில் நான் ரவுண்டட்னு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் 2 ஃபைல் நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று index.html, இன்னொன்று பார்த்தீங்கன்னா CSS ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற இந்த இமேஜை நாம் பார்த்து வச்சுக்கிட்டோம். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, 300 பிக்சலில் இருக்குது. இதை நாம் வந்து ரவுண்டட் இமேஜை நாம் மாற்ற போகிறோம். இந்த HTML ஃபைலில் வந்து நாம் வந்து ஒரு டிவை க்ரியேட் பண்ணிக்கலாம் பாடிக்குள்ளே. அந்த டிவுக்கு நாம் கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேமில் நாம் எதனா ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் எனக்கு இமேஜின்னு நான் கொடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இமேஜை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இமேஜை வந்து வெளியிலே வச்சுருக்கேன். நீங்கள் எதனா ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. இப்போ நான் ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்த்தோடனே அந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து கிராஸில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. இதை நம்ம சென்டரில் கொண்டு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வைக்கணும். அதுக்கு நம்ம CSS ஃபைலில் நம்ம CSS ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஆல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மார்ஜின் பேடிங் எல்லாம் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் ஒரு 0 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேடிங் ஒரு 0 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் சைஸிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனுடைய வித் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து நான் வியூ பாயிண்டில் கொடுத்துக்கிறேன், 100 வியூ பாயிண்டில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் அலைன் ஐட்டம்ஸும் சென்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் நான் இப்போதைக்கு பிளாக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எதனா வேறு எதனா உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ டிவ் நாங்கள் கொடுத்தோம்ல, இந்த டிவை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ டிவ் மொத்தமாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகரப்போகுது. அது ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு சொன்னால அந்த ரவுண்டுக்கு வந்து ஒரு ரேடியஸ் கொடுக்கணும். அதுக்காக இந்த டிவ்வை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிவ்வுக்கு நம்ம நேம் என்ன கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இமேஜ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஹைட் வந்து நான் 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நான் இமேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறேன். என் இமேஜ் வந்து 300 பிக்சலுக்கும் கீழே இருக்குது. ஸோ அதனால் நான் 300 கொடுத்துருக்கேன். உங்களோட இமேஜுக்கு எது தேவையோ நீங்கள் அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வித்து கொடுக்கணும். வித்து வந்து அதே சேம் 300 பிக்சல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ரேடியஸ் 50% கொடுக்கலாம். இப்போ நான் ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை ரவுண்டட் ஷேப்பில் வைக்கணுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி கோடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.